அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து போர் அப்டேட்டை பார்த்துட்டே இருக்கிறோம். இப்ப இதுவரையும் அதிகமாக ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு நடுவில் இருக்கக்கூடியதை தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுல கடந்த வீடியோல நம்ம ஈராக்லயும் சிரியாலையும் நடந்த தாக்குதலை பத்தி பார்த்திருந்தோம். நம்ம இந்த வீடியோல ஆனா எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தா ஹவுதிக்களை பத்தியும், இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா, ஹமாஸ் மூன்று பேர்த்தையும் பத்தி தான் பார்க்க போறோம். ஹவுதிக்கள் கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு அவங்களுடைய அப்டேட்டை கொடுத்திருக்காங்க, என்ன ஒரு தாக்குதல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை குறித்தும் பார்க்கலாம். இன்னும் காசால இருந்து நிறைய விஷயங்கள் வந்திருக்கு, அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயமே ஹவுதிக்களை பத்தி தான். முதல்ல ஹவுதிக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தாக்குதல் நடத்தினாங்கன்னாவே அதை அப்பவே அப்டேட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா இன்னைக்கு சாயங்காலமே வந்துடும். அந்த அளவுக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, எப்ப ஈரான் மேல தாக்குதல் நடந்துச்சோ அதுல இருந்தே ஈரான் என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திருப்பி இஸ்ரேலை அடிக்கிறதுக்காக ஆயத்தமாயிட்டாங்க. அதனால பாதுகாப்பை கருதி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹவுதிக்கள் எந்த ஒரு விஷயத்தையும் டெய்லி அப்டேட் பண்றதை நிறுத்திட்டாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை அப்படிதான் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு இப்போது அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த அப்டேட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, கடந்த ஒரு வாரத்துல மட்டும் எங்களை அமெரிக்கா மற்றும் அந்த பிரிட்டானியாவுடைய ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அந்த கூட்டுல சேர்ந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, தாக்குதல் செய்ததுல வான் தாக்குதல் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஏமனுக்குள்ள ஹவுதிக்களை குறி வச்சு, அவங்களுடைய ஆயுத களஞ்சியங்கள் எல்லாம் குறி வச்சு, அந்த இடத்துல ஆயுதங்களே இல்ல, காலியா தான் இருக்கு. இருந்தாலும் இவங்க போய் அந்த இடத்துல தாக்குதல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல 5 பேர் ஹவுதிக்களை சேர்ந்தவங்க இந்த வாரம் மட்டுமே படுகாயம் அடைந்ததாக தகவலை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த கடைசி 10 நாள் இருக்கு, இந்த கடைசி 10 நாள்ல மட்டும் நாங்க 8 கப்பல்களை தாக்கியிருக்கோம்னு சொல்றாங்க. நமக்கு கப்பல் தாக்கப்பட்ட தகவல்லாம் வராமையே இருந்துச்சு. ஆனா இந்த கடைசி 10 நாள்ல 8 கப்பல்களை தாக்கியிருக்காங்க. எல்லாமே இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் பிரிட்டானியாவுக்கும் சொந்தமான சரக்கு கப்பலாக இருந்துச்சு. நாங்க தாக்குனதை முன்னிட்டு அந்த கப்பல் எல்லாம் பின்வாங்கப்பட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தகவல் கொடுக்குறாங்க. அப்படின்னா இதுவரையுமே செங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல்ல தான் இந்த தாக்குதல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்க ஹவுதிகளுடைய முற்றுகையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்குது. தகவலே வெளியே வராட்டாலும் சரி, அங்க காரியம் கனக்கச்சிதமாக போய் கொண்டிருக்குது. அதற்கு நாங்க ட்ரோன்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் வைத்துதான் அந்த தாக்குதல் எல்லாம் செய்தோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் மிக முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாங்க இதுவரையும் செஞ்சோமே தாக்குதல், இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து ஹவுதிகள் ஆரம்பிச்சு அது 98 ஆயிருக்காமா. 98னா 98 கப்பல்களை இவர்கள் தாக்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அதுல இந்த 10 நாள்ல மட்டும் 8 கப்பல்களை தாக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 90 கப்பல்கள் தாக்கியிருக்காங்க. அப்ப இதுவரையும் மட்டுமே 98 கப்பல்களை ஹவுதிக்கள் தாக்கி இருக்கிறதாக அவங்க ஒரு லிஸ்ட் சொல்றாங்க. அதோட அப்துல் மாலிக் அவர்கள், அவங்கதான் ஹவுதிக்களுடைய படை தளபதி. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, எங்களுடைய இந்த முற்றுகையின் காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் பிரிட்டானியாவை சேர்ந்த எந்த ஒரு சரக்கு கப்பலும் அந்த பக்கம் வர்றதே குறைஞ்சிருச்சு, அவங்களுடைய போக்குவரத்தே குறைஞ்சிருச்சு. அப்படி குறைஞ்சும் கூட இப்ப இந்த 10 நாள்ல 8 கப்பல் தாக்கியிருக்காங்கன்னா, அது குறையாம இருந்தா இன்னும் எத்தனை கப்பல் வந்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நம்ம யோசிச்சுக்கணும். அந்த அளவுக்கு அவங்களை சேர்ந்த எந்த கப்பலும் வர்றது இல்லையாமா. வந்தா இவங்க அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் குரூப்ல வந்தாங்களே இந்த அமெரிக்கா, பிரிட்டானியா, இவங்க எல்லாம் தடுக்கிறதுக்காக போர்க்கப்பலை கொண்டு நிறுத்தி வச்சு, ஆயுத கப்பலை கொண்டு நிறுத்தி வச்சு என்னென்னமோ வேலை செஞ்சாங்களே, இப்ப அந்த கப்பல் எல்லாம் பாதி காணோங்கிறாங்க. அதாவது எல்லாம் பின்வாங்கி ஓடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம என்ன வான் தாக்குதல் பண்ணாலும் சரி, நம்ம அங்கேயே கொண்டு போய் கப்பலை இரவும் பகலுமா போட்டு நின்னாலும் சரி, இல்ல நம்மளுடைய சரக்கு கப்பல்கள் அங்க சேஃபா பயணிக்காது, கண்டிப்பா ஹவுதிகள் அடிப்பாங்க. 10ஆவதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, போர்க்கப்பலையே குறி வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க. பிரிட்டானியாவுடைய போர்க்கப்பலும் தீ பிடிச்சதாகவும் அமெரிக்காவுடைய போர்க்கப்பலும் தீ பிடிச்சதான தகவல்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்துச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அமெரிக்கா மறுத்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டானியா என்ன சொல்லிட்டாங்க, தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுருச்சு, நாங்க போய் என்ன பண்றோம், எங்க நாட்டுக்கு போய் சரி பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு கப்பலை பின்வாங்கி கொண்டு போனாங்க. இந்த மாதிரி அடி வாங்கி பின்வாங்கினதன் காரணமாக அந்த ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் சொல்லிட்டு வந்தாங்களே இவங்க எல்லாம் எங்களை அடிக்கிறோம்ட்டு இப்ப அவங்களையும் பாதி வேத்த காணும், எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க. அவங்களுடைய பாதுகாப்பும் இல்லாம இப்ப அவங்களை நம்பி வரக்கூடிய கப்பலுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்துல் மாலிக் அவர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த எதிரியே ஒத்துக்கிறாங்க, எங்களுடைய அந்த எதிரியான ஜியோனிச படைகள் என்ன ஒத்துக்கிறாங்கன்னா, எங்கனால அவங்களுக்கு பெரும் பொருளாதார பிரச்சனை வந்ததாக அப்படிங்கிறாங்க. அது நமக்கு தெரிந்ததுதான். ஏன்னா ஹவுதிகளுடைய இந்த முற்றுகையினுடைய விளைவே என்ன ஆச்சுன்னா பொருளாதார பிரச்சனை தான். அது அமெரிக்காவுக்காகட்டும், இஸ்ரேல், பிரிட்டானியா எல்லாருக்குமே பொருளாதார பிரச்சனை தான். 10ஆவதுக்கு இவங்க
எஜிப்ட் வந்து அழுதுட்டு இருக்காங்க. எங்களுக்கு அங்கிருந்து காசு வருமே அந்த வழியாக, இப்ப அந்த இடத்த வந்து மூடி சூயஸ் கால்வாய் வழியாக காசு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எஜிப்டுக்கு அவங்களுடைய கவலை, அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாம் பாதி சதவீதம் குறைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எஜிப்ட் ஒரு பக்கம் வந்து ஒப்பேரி வச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாத்தையும் நிறுத்திக்கிறோம். எப்ப நிறுத்துவோம்னா நீங்க காசால எல்லாத்தையும் நிறுத்தினதுக்கு அப்புறம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப காசால நீங்க நிறுத்தாம நாங்க நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிறதை மறுபடியும் ஹவுதிகள் சொல்லி எங்களுடைய முற்றுகையானது இன்னும் தொடரும், அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது அப்படிங்கிறதை சொல்லி அவங்க அப்துல் மாலிக் அவர்கள் வந்து உரையை முடித்திருக்காங்க. இதை பற்றி வந்து பார்த்தா பிரிட்டானியா இன்னும் வந்து அமெரிக்காவை சேர்ந்த அந்த பட தளபதி இருப்பாங்களே, அங்க வந்து ஹவுதிக்குள்ள எதிர்க்கிறதுக்காக கப்பல் படையோட போயிருக்காங்க, போர்க்கப்பலோட போயிருக்காங்க. அதுக்கு ஒரு தளபதி இருப்பாரு, அந்த தளபதி புலம்பி தள்ளியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. அமெரிக்காட்ட வந்து சொல்லியிருக்காங்க, எங்கனால வந்து ஹவுதிக்களை தாக்கி அடி பண்ணி வைக்க முடியாது. இப்ப எங்க நிலைமை எப்படி ஆயிருக்குன்னு பார்த்தா சமாளிக்க முடியாம அங்க தாக்கு பிடிச்சிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆனா நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். எங்களை அவங்க நேரடியா அடிச்சிட்டு இருக்காங்க. சரக்கு கப்பல்கள் வந்து அடி வாங்கிட்டு இருக்குது. நாங்க போய் இருந்ததே அங்க வந்து சரக்கு கப்பல்களை காப்பாத்துறது. ஆனா அது ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அதுக்கு போர்க்கப்பலையும் சேர்த்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால நீங்க எங்களை வந்து அங்க இருங்கிறீங்க. அங்க இருந்து நாங்க அடிக்கல, திருப்பி அடிதான் வாங்கிட்டு இருக்கோம். இந்த வாரத்திலேயே பல தாக்குதல்கள் நடந்துருச்சு. ஹவுதிக்கு நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளுடைய வான் தாக்குதல்கள் அவர்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா போய் சமாதான பேச்சுவார்த்தை போங்க. தாக்கி வந்து அவர்களை அடி பண்ணி வைக்க முடியாது, பேசி அவங்களே அடி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அடி பண்ணி வைக்க சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா அந்த அமெரிக்காவுடைய பட தளபதி யார் வந்து ஹவுதிக்களை எல்லாம் எதுக்குறக்காக அங்க வந்து கப்பலோட வந்து போயிருக்காங்களோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த அவங்களே சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம வந்து கவனிச்சுக்கணும். இவங்க முதல்ல போகும்போது என்ன சொன்னாங்க, நாங்க போனோம்னா போதும் ஹவுதிகள் பயந்துருவாங்க அப்படி இப்படின்னு போனாங்க. கடைசியில பார்த்தா இவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல தாக்குனாதான் இவங்க வந்து அடி பண்ணிடுவாங்கன்னு சொன்ன இடத்துல இப்ப தாக்குதல் பண்ணி அடி பண்ணி வைக்க முடியாது, பேச்சுவார்த்தையில தான் அடி பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதேதான் காசாலையும் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, நாங்க உள்ள போனா போதும் அவ்வளவுதான், பிணைக்கு எதிரில மீட்டுருவோம், நாங்க தாக்கிடுவோம், ஹமாஸே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஹமாஸிடம் வந்து பேச்சுவார்த்தையை தான் அவங்க மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதற்கு நடுவுல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வழக்கம் போல எப்படியாவது வந்து மறுபடியும் போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை போகணும் அப்படிங்கறக்காக என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்காவுடைய உளவுத்துறை CIA வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா துர்க்கியுடைய உளவுத்துறையிட்ட வந்து பேசியிருக்காங்க. பேசி என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் ஹமாஸை கூப்பிட்டு பேசுங்கன்னு இருக்காங்க. இப்ப வந்து பார்த்தா நேற்று இரவு இஸ்மாயில் அனியா அவர்கள், ஒசாமா ஹம்தான் அவர்கள்லாம் வந்து நேத்து துருக்கியுடைய அதிபர் எர்டோகானை சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போது எர்டோகான் என்ன வாக்கு கொடுத்திருந்தாருன்னு சொல்லி பார்க்கும்போது, நாங்க உங்களுக்கு துணை நிற்போம் இனிமேல், அதே மாதிரி இந்த சமாதான பேச்சுவார்த்தை இருக்கே போர் நிறுத்தறதுக்கான பேச்சுவார்த்தை, அதுக்கு வந்து கத்தாரோடு சேர்ந்து நாங்களும் வந்து இணைந்து செயல்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையும் பார்க்கும்போது கத்தார் வந்து செயல்படுவாங்க, கூட வந்து அப்பப்ப எஜிப்ட் போய் சேருவாங்க. அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா துருக்கி நாங்க இனிமேல் அதையும் செய்வோம்னு சொல்லி நேத்து வந்து ஹமாஸுடைய தலைவர்கள்ட்ட வாக்களித்ததாக வந்து சொல்லப்படுது. அந்த ஒரு சந்திப்பும் நடந்திருக்கு. அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான தகவலும் வெளியாகி கொண்டே இருக்குது. என்னன்னு பார்க்கும்போது ஏற்கனவே சவுதி சொல்லியிருந்தாங்க, உங்க கூட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நாங்க வச்சுக்கிறதுக்கு தயாராக இல்லை இப்போதைக்கு, நீங்க எப்ப வந்து காசாவை சுதந்திரமாக அறிவிக்கிறீங்களோ அதுவரையும் நாங்க வச்சுக்க மாட்டோம், அதே மாதிரி படையெல்லாம் வித்ட்ரா பண்ணும், போரை நிறுத்தணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அமெரிக்கா தொடர்ந்து வந்து அப்படிலாம் சொல்லிடாதீங்க, இஸ்ரேல் பாவம்னு சொல்லிட்டு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, நேத்து வந்து அமெரிக்காவும் மீட் பண்ணியிருக்காங்க. எதை பத்தின்னு பார்த்தா இஸ்ரேலோட ஆன ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்களுக்குள்ள வந்து பலப்படுத்துறதுக்காகவே வந்து இவங்க அமெரிக்கா அங்கிருந்து வந்து உயிரை பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணி பேசினதுல அந்த ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது 90% தாண்டி 95% தாண்டி அவங்களுடைய அந்த அக்ரிமெண்ட் ஆனது முடிய போகக்கூடிய நிலைமையில இருக்கு. இப்ப அந்த பேச்சுவார்த்தையானது இன்னும் போரே நிக்கல, இருந்தாலும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த விஷயத்துல போயிட்டாங்க. அவங்களுக்குள்ள பிசினஸ் டீலிங் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு எல்லாமே போயிட்டு இருக்குது. இப்படி வந்து ஈரான் இந்த சமயத்துல சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய சமயத்துல, போரே நிக்காம இழுத்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இந்த ஒரு வேலையை இப்ப வந்து சவுதி பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, ஏற்கனவே தரைப்படை அவர்கள் வந்து வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள்கிட்ட, அதை வாபஸ் வாங்கினதான் நாங்க அக்ரிமெண்ட்டுக்குலாம் ஒத்துப்போம்னு சொல்லியிருந்தோம். இப்ப தரைப்படையில வந்து 90% வந்து வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனாலும் அங்க வந்து அக்கிரமங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன் இப்பவே வந்து சவுதி வந்து இஸ்ரேலோடு வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து பலப்படுத்துறாங்க அப்படிங்கிறது நம்மளால சொல்லவே முடியாது. யார் செய்யறாங்களோ இல்லையோ சவுதி செய்யறாங்களா இல்லையாங்கிறது தான் உலகமே பார்த்துட்டு இருக்கும். அவங்க தான் வந்து என்ன பண்ணும், கண்டிப்பா காசாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆக வேண்டும். ஈரானு ஏற்கனவே எச்சரிச்சிருந்தாங்க, அரபு நாடுகள்லாம் சேர்ந்துட்டு நீங்க வந்து அமெரிக்கா கூடயும் இஸ்ரேல் கூடயும் சேர்ந்துட்டு எங்களுக்கு ஏதாவது வந்து எதிர்ப்பாக பண்ணீங்கன்னா நாங்க உங்களையும் விட மாட்டோம், உங்களையும் தாக்குவோம்னு சொல்லிட்டு அவங்க எச்சரிச்சிருந்தாங்க. ஆனா வந்து இதுவரையும் வந்து சவுதி ஈரானையோ இல்ல ஹவுதிகளையோ பகைச்சு கொள்ளக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யாம இருந்தாங்க. இப்ப கூட வந்து ஈரானை பகைச்சுக்கிறோம்னு சொல்லல, இருந்தாலும் வந்து
ஆனா இஸ்ரேலோடும் அமெரிக்காவோடும் தொடர்பை வந்து அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நம்ம அதை பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த விஷயம் எப்படி வந்து முன்னேறி போகுதுன்ட்டு. இது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் வந்திருக்கு. அவங்களும் கத்தாரெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அழுத்தம் கொடுக்குறாங்களாமா. யாருக்குன்னா இஸ்மாயில் ஹனியா அவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கத்தார்ல இருந்து நீங்க இருந்துட்டு இருக்கீங்க, உங்களால தான் போர் நிக்கல, ஏன்னா வந்து போர் நிறுத்துறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க, அவங்க படைகள் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க இஸ்ரேல். ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா நிறுத்த மாட்டேங்கிறீங்க, நீங்க தான் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல முடிவெடுங்க, போர் நிறுத்துறதுக்கான முடிவு அப்படிங்கிற மாதிரி இவங்களை வந்து ப்ரெஷர் கொடுக்கறதாக ஒரு தகவல் வந்துட்டே இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தா, கத்தார் வந்து ஹமாஸுடைய தலைவர்களுக்கெல்லாம் சப்போர்ட்டா தான் இருக்காங்க. ஹமாஸுடைய தலைவர்களை வந்து நாட்டை விட்டு வெளியேற்றணும்னு சொல்லி அமெரிக்கா ஒரு மாசமா அழுத்தம் கொடுக்குது கத்தாருக்கு. அவங்கள போர் நிறுத்த சொல்லுங்க, இல்லாட்டினா அவங்கள நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, நாட்டை விட்டு வெளியேற்றுங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்க போய் துருக்கியில போய் இருந்துவிட்டும் அப்படின்னு சொல்றாங்க. துருக்கி எந்த விதத்திலயுமே சேஃபா இருக்காது. ஏன்னா வந்து கத்தார் அளவுக்கு வந்து துருக்கி சேஃப் இல்ல. அங்க வந்து பார்த்தா ISIS பயங்கரவாதிகளுடைய தாக்கம்லாம் வந்து அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் வந்து இஸ்ரேலுடைய ஆதிக்கம்லாம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய இடமா தான் வந்து பார்க்கும்போது துருக்கிலாம் இருக்கும். அதே சமயத்துல ஓமன்ல வந்து அவங்க போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஹமாஸுடைய தலைவர்கள் அங்க போவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சும் அடிப்படுது இதுவரை. ஆனா அவங்க அபிஷியலா வந்து நாங்க வெளியேற்றோம் அப்படிங்கறதை பத்தி சொல்லல. இந்த நிலைமையில அதுக்கு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, அவங்களே கோவப்படுறாங்க. கத்தாரும் சரி சவுதியும் சரி கோவப்படுறாங்க. ஏன் வந்து ஹமாஸ் போர் நிறுத்தத்துக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது 6 வாரத்துக்கு தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. நிரந்தர போர் நிறுத்தம் இல்ல. நிரந்தர போர் நிறுத்தமா இருந்தா ஹமாஸும் ஒத்துக்கு தான் போறாங்க. ஹமாஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று ஆண்டனி பிளிங்கன் கூட வந்து சாடி இருக்காரு. அதுக்கு வந்து இஸ்மாயில் ஹனியா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நெத்தன்யாகு வந்து தன்னுடைய சுயநலத்துக்காகத்தான் இந்த ஒரு போரையே நடத்திட்டு இருக்காரு. நீங்க உண்மையாலுமே வந்து அமைதியை விரும்புபவர்களாக இருந்தால் நீங்க என்ன பண்ணணும், நெத்தன்யாவுக்கு ஆயுதத்தை கொடுக்க கூடாது, நெத்தன்யாவுக்கு அழுத்தத்தை கொடுக்கணும், போரை நிறுத்தணும்னு சொல்லி. அவங்க எங்க மேல போர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க ஆயுதம் கொடுத்துட்டே இருப்பீங்க. ஆனா நாங்க மட்டும் போரை நிறுத்தணும்னு எதிர்பார்த்தா அது எப்படி நியாயம்? எங்களுடைய மக்களுடைய உரிமையை நாங்க விட்டு தர மாட்டோம். நாங்க உங்க இடத்துல என்ன கேட்கிறோம், எங்களுக்கான சுதந்திரத்தை தானே கேட்கிறோம். அதை நீங்க கொடுக்காம எப்படி நீங்க எங்களை போரை நிறுத்த சொல்லலாம்னு சொல்லி நல்ல ஒரு செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு நியாயமான கேள்விதான். இவங்க எல்லாமே பண்ணுவாங்களாமா, ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்க நிறுத்திடணும். நாங்க வந்து உங்களுக்கு 6 வாரம் டைம் தரோம்ல, தற்காலிக போர் நிறுத்தம், அதுக்கு ஒத்துக்கோங்கிறாங்க. அந்த தற்காலிக போர் நிறுத்தத்துல என்ன பண்ணுவாங்க, பிணை கைதிகளே வாங்குவாங்க. பிணை கைதிகள் வாங்காம இவங்க ஒரு 6 வாரம் நிறுத்துறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, பிணை கைதிகளை வாங்கறதுக்காகத்தான் அவங்க அதை நிறுத்துறாங்க. அப்படிங்கும்போது பிணை கைதிகள்லாம் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் ஹமாஸுக்கு அங்க என்ன ஆதரவு இருக்க போகுது? எந்த ஒரு ஆதரவும் இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சு வச்சாதான் இவங்களை அதுக்காகயாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமாவது நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா ஒரு விஷயத்த டிமாண்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருந்தாதான் ஆகும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இத்தனை பேர் இருந்துமே பிணை கைதிகள் அங்க வந்து 33,000 பேர் இறந்திருக்காங்கன்னா பிணை கைதிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க? காசாவின் மீது அணுகுண்டே போட்டாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற அளவுக்கு நிலைமையை ஆக்கி விட்டுருவாங்க. நம்ம இன்னும் சில தகவல்கள் இருக்கு, அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள்.